ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் டெட் ரெடெம்ப்ஷன் 2 கேம் ப்ளே தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு நீங்கள் இன்னும் இங்கே பாருங்களேன், ரத்தமாக இருக்கா. ஸோ அது எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷன் அப்படின்னு சொன்னால் ரோட்ஸ் நகரத்தில் இருந்து நம்மளுடைய கேம்புக்கு போகிற வழி. ஆஹா, இது என்னங்க இது, ஓட்டமாக மட்டும் தனியாக வெட்டி வச்சுருக்குங்க. அண்ட் மேலேருந்து அந்த ரத்தம்லாம் கீழே விழுறத பாருங்களேன். டே இது என்னங்க இது, எப்பா கீழே ரத்தம் எப்படி சிந்திருக்கு பாருங்களேன். நான் ஏன் இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ரெட் டெட் ரெடெம்ப்ஷன் 2ல் வந்து பார்த்திங்கன்னா முறை இந்த மாதிரி பார்க்குறேன். மேபி நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் நான் மிஷன்ஸ் முடிக்கிறேன். மேபி நான் ஃபஸ்ட் டைம் நான் ப்ளே பண்ணும்போது பார்த்துருக்க மாட்டேன், அதாவது நான் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இங்கே பாருங்களேன், அந்த தலைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்னமோ நோட்டு மாதிரி எழுதியிருக்கு. இது வந்துட்டு அது ஒரு மேப் பீஸுன்னு நினைக்கிறேங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்னமோ எழுதி வச்சுருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய க்ளூ மேப்பெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஸோ எல்லா மேப்பையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்க்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா முழு மேப் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகும். ஆனால் இது எப்படிங்க ஆனாலும் ஏதோ கல்ட்டு கும்பல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் பாருங்களேன், பி ஹோல்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ பி ஹோல்டு அப்படிங்கிற அர்த்தத்தை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ பாருங்கங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் இதே கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வேர்ல்டை மொத்தமாக நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ ஓகேங்க. ஸோ அதேமாதிரி ஃபஸ்ட்டு ரெட் டெட் ரெடெம்ப்ஷன் 2 கேம் ப்ளே சீரீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு டெரரான ஒரு கேம் ப்ளேங்க. ஸோ ஓகேங்க, பார்ப்போம், அடுத்த வீடியோவை பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வேலை ஸ்டேஷன்லேருந்து எமரால்டு ரேஞ்சுக்கு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே பேட்டர்ன் நான் பார்த்தேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நான் பக்கத்தில் போனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அண்ட் ஃப்ரீக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னமோ பிளிங்க் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போது காக்காக்கள்லாம் பறந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இங்கே கண்டிப்பாக அப்போ ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தா அதே பேட்டர்னுங்க. அதாவது கயரில் கட்டி வெறும் உடம்பை மட்டும் தனியாக வெட்டி வச்சுருக்கு. அண்டு ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பி ஹோல்டுன்னு எழுதியிருந்தா, அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா டூ யூ சி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. ஸோ எப்பா இதெல்லாம் ஏதோ ரொம்ப ஏதோ பெரிய ஒரு வேம்பயராக இருப்பானா இருக்குங்க. ஸோ ஒரே ஒரு வேம்பயராக இருந்திருக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் கல்ட்டு கும்பல் எல்லாரும் சேர்ந்துருந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கணும். அச்சோ, இது வேறு. நான் அந்த தலைக்குள்ளே அந்த வாய்க்குள்ளே வந்துட்டு ஏதோ ஒரு மேப் பீஸ் க்ளூ ஏதோ உண்டு பாருங்க, அந்த மாதிரி எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் வேறு ஏதோ எடுக்க பார்க்குறான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போமா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய 2வது க்ளூ. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஸ்டாம்ப்ஸ் கொடுத்துக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு க்ளூக்குள்ளே டைம் ஸ்டாம்ப்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த வேம்பயரை நம்ம பார்த்து அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அது வேம்பயரான்னு சொல்லிட்டு எனக்கு இதுவும் சரியாக தெரியலை, பார்ப்போம் என்னமா இருப்பான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அண்டு செகண்ட் க்ளூ வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதில் பாருங்களேன், மேலே காக்காக்கள்லாம் பறந்து அந்த உடம்பு வந்து பார்த்திங்கன்னா தின்னுக்கிட்டு இருக்குது. ஓகே, ஸோ அடுத்து நம்ம போய்ட்டு கண்டுபிடிப்போம். ஸோ அடுத்து எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியலையேங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வேலண்டைன் டவுனுக்கு போய்கிட்டு இருந்தேன். அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தாங்க கழுகெல்லாம் பறந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் மெயினாக இங்கே போனது எதுக்காக அப்படின்னு சொன்னால், இதில் வந்துட்டு ஏதோ ஒரு ஹோட்டல் உண்டு பாருங்க, அந்த ஹோட்டலுக்கு போய்ட்டு பாத் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். ஏன்னா எமரால்டு ரேஞ்சிலேருந்து வேலண்டைன் டவுன் தான் வந்து பார்க்குறேன் பக்கம். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்தேன். அண்ட் பாருங்களேங்க, கழுகு அங்கே ஒன்று மேலே இருந்திருக்கு. அண்ட் இதில் பாருங்களேன் எங்கே மேலே கொண்டு தொங்க வச்சுருக்கானுங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரோட்ஸ் நகரத்தில் பி ஹோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறமா எமரால்டு ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா டூ யூ சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அண்ட் வேலண்டைன் டவுனில் வந்து பார்த்திங்கன்னா லுக் ஆன் மை ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அண்டு தலை என்ன இருக்குங்க. ஸோ இங்கே பாருங்களேன், கத்தியை வச்சு அதை அப்படியே ஒட்டி வச்சுருக்கு. ஸோ எப்படியெல்லாம் அந்த கல்ட்டு கும்பல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுருக்காங்கன்னு. அச்சோ, இது வேறு கீழே விழுதே. ஸோ எப்படி அவனுங்க வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு பாருங்களேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ரெட் டெட் ரெடெம்ப்ஷன் 2 ஷார்ட்ஸ் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சும்மா ஒரு வீடியோவாட்டு போடலான்னு சொல்லிட்டு போட்டால் வீடியோவே நல்லா அமைஞ்சிருக்குங்க. ஸோ இதே மாதிரி நம்ம கொஞ்சம் கண்டினியூ பண்ண பார்ப்போம். அண்டு மேப் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாகவே ஆயிடுச்சுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே பாருங்களேன், ஏதோ பாஸ்வேர்டு நம்ம எழுதி வச்சுருக்கு, 6343 என்னமோ எழுதி வச்சுருக்குங்க. அதேமாரி கீழே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ட்ராப் டோரோடைய ஃபோட்டோ என்னமோ பின் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ மேபி அந்த கல்ட்டு கும்பல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ட்ராப் டோருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கணும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வேலண்டைன் டவுனுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அண்ட் ஃப்ரீக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேப்பில் பார்க்கும்போது பிளிங்க் ஆகிக்கிட்டு இருந்துச்சு.
ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தானே அது டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா தான் எனக்கு தோணுச்சு ஒரு இந்த வேம்பையருடைய ஒரு லொக்கேஷனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் அதில் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா ஒரு ட்ராப் டோர் என்னமோ இது என்னதுங்க இது என்னமோ பில்டிங் என்னமோ டெஸ்ட்ராய் ஆகிருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பார்ப்போங்க நான் எங்கே அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேங்க. ஸோ பார்த்துட்டு பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்களேன் நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏதோ பில்டிங் என்னமோ உடஞ்சி கிடக்குதுன்னு சொன்னோம்லாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த பில்டிங் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராப் டோரு. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்ட்டு கும்பலாக வேம்பைரா. ஸோ வேம்பைர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்களே கேட்கலாம். அது என்னென்னா ரத்த கட்டேரிங்க. ஸோ வேம்பைர்னால் ரத்த கட்டேரி தான். ஸோ இப்போ பாருங்களேன் ஆர்த்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராப் டோரை நான் ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறமா என்னத்தையும் வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணிக்கிட்டு இருக்கான். மேபி அந்த 63432 அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு பின்கோடு ஒன்று இருக்குது பாருங்கள். ஒரு மேபி அதுவாக கூட இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேம்பையருடைய ஹைட் அவுட் பிளேஸு. ஸோ நான் ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா வேம்பையர்னு சொல்கிறேன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கல்ட்டு கும்பல்னு சொல்கிறேன். ஸோ இங்கே நம்ம வந்தாச்சு, இனிமேல் நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அதான் சொல்கிறேன்லங்க, இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமே நான் ப்ளே பண்ணுறேன் இது. ஸோ எனக்கும் கண்டிப்பாக தெரியாதுல்ல. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு யாருன்னே தெரியாது, வேம்பையரா இல்லைனா கல்ட்டு கும்பலா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. இதில் என்னமோ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ லெட்டர் என்னமோ இருக்குது. ஸோ இதை படித்து பார்க்குறதுக்கு நான் விரும்பலை, ஏன்னா டப்புன்னு பார்க்க முடியாதுல்ல. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை பாஸ் பண்ணி அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் பார்த்துட்டு அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்களேன் இங்கே வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே பாருங்களேன் இன்ஸ்பெக்ட் த நைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏய் அச்சோ யாருங்க இவன் பாருங்களேன் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கிறான் இவன். பாருங்களேன் என்னங்க க்ளோஸ்அப்பில் பார்க்குற மாதிரி அப்படி இருக்கா? இல்லை ரொம்ப டீசெண்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஏன்னா அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பாருங்களேன், கோட் சூட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் கலகலப்பாக இருக்கிற மாதிரி இருக்கா. ஸோ பாருங்களேன் அவனுடைய மூஞ்சி இப்படி ஆமாங்க ரொம்ப டீசெண்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்பயே இவன் வேம்பையர். ஆனால் எனக்கு தெரிஞ்சிடுச்சுங்க, இவன் வந்துட்டு ஒருவேளை மேபி கொலை பண்ணுறவனாக இருக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது ஒரு காரணத்தினால இருக்கலாம், எனக்கு தெரில. ஸோ என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆனால் ஏதோ கட்சி என்னமோ ஓடிக்கிட்டு இருக்குங்க. அவனும் வந்து பார்த்திங்கன்னா என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அதாவது நான் கொடுத்த அந்த 3 க்ளூவே நீ கண்டுபிடிச்சி எப்படியோ இங்கே வந்துட்ட, ஆனால் நீ இங்கே வந்திருக்கக்கூடாது, வந்து பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறான். த்ரோ ஹெட்டா போடு அவ்வளோதாங்க, அடி அவனை அடி. எங்கே பாருங்க ஒரே அடியில் மயங்கிட்டான். இவெல்லாம் என்னங்க ரத்த கட்டேரி. ஐயோ நானும் வேறு பெருசாக என்னமோ நினச்சேங்க. அதான் பார்த்தீங்களா ஒத்த அடியிலே செத்துட்டான், சாகலை, மயக்கம் போட்டுட்டு இருக்கான், அவ்வளோதான். ஸோ இப்போ பாருங்களேன் டர்ன் த ஸ்ட்ரேஞ்சர் இன் அட் த ஷெரீஃப்ஸ் ஆஃபீஸ். ஸோ ஷெரீஃபோடைய ஆஃபீஸில் போயிட்டு கொண்டு வரணும். அதாவது நம்மளுடைய ஊரில் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுவோம் பாருங்கள், அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஷெரீஃப் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அங்கே போயிட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஒரு பாருங்கள் எனக்கு இப்போ எது ஃபன் அப்படின்னா இவ்வளோ கண்டுபிடிச்சி இவ்வளோ க்ரீப்பியாக ஒன்றும் இல்லைங்க, ஒரே அடியில் மயங்கினா பார்த்தீங்களா, அதாங்க தாங்கிக்கவே முடியலை. ஸோ ஓகேங்க. ஸோ வேலண்டைன் டவுனுக்கு வந்தாச்சு. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷெரீஃபோடைய ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு இவனை போயிட்டு கொண்டு விடுவோம். அங்கே கொண்டு விட்டுட்டு மேபி இவன் ஒரு ரத்த கட்டேரியாக இருந்ததுனால ஓரளவு மேபி ஷெரீஃப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிவார்டாக ஒரு $400 இல்லைன்னா ஒரு $300 தந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு ஷெரீஃபோடைய டெஸ்கில் போட சொல்லுது. ஓகே போட்டுட்டா போச்சு. ஸோ டெஸ்க்னால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேபிள் கிடையாது, அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா கீழே போடணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷெரீஃப் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த வேலண்டைன் டவுன்லேருந்து எங்கேயாவது யாராவது வந்துட்டு வெளியூருக்கு எங்கேயாவது போனாங்கன்னா அவங்கள வந்துட்டு அடுத்த நாளே அவங்கள காணாதாமா. அண்ட் அதுக்கு வந்து காரணமாக வந்துட்டு யாருக்குமே தெரியலையாம், அது எப்படி அவங்க காணாமல் போனாங்க அதெல்லாம் வந்துட்டு யாருக்குமே தெரியலையாம். ஸோ அதுக்கு இப்போ வந்துட்டு அந்த இரத்த கட்டேரி தான் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுல்ல. ஸோ இனிமேல் இந்த ஷெரீஃப் வந்துட்டு அவனை ஜெயிலில் போட போகிறான் போல். ஸோ இவனுடைய பல்லோடைய கூர்மையை பார்த்தா அந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய கம்பியை கூட கடிச்சு வந்துடுவான் போலலாங்க இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஓகே. ஸோ என்னம்மா இவனை ஜெயிலில் தூக்கி போட்டாச்சுல, இனிமே ரொம்ப நிம்மதி. அச்சோ என்னங்க இவன் பண்ணுறான், இவன் உண்மையில ரத்த கட்டேரிதாங்க, ஷெரீஃபை கடிக்க போகிறாங்க. ஸோ ஒருவேளை எல்லாருமே அச்சோ இவனை ஃபஸ்ட்டு கொல்லும், அவ்வளோதாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்கான். ஸோ ஒருவேளை மேபி வந்து பார்த்திங்கன்னா இவன் மனுஷங்களை தின்னக்கூடிய ஒரு குரூப்லேருந்து வெளியே வந்திருக்கலாம் போல்.
ஸோ இப்போ பாருங்களேன் நமக்கு எவ்வளோ ரிவார்டு தர போகிறான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இவனை ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொல்லவே கூடாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறது, இப்போ ஷெரீஃபே வந்து பார்த்திங்கன்னா அவன் கடிக்க போயிட்டான். ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அவனை கொல்றதை தவிர வேறு எனக்கு எந்த வழியுமே தெரியலை. ஷெரீஃப் எனக்கு அட்லீஸ்ட் ஒரு $100 இருந்தாலும் போதும் ஷெரீஃபு. ஸோ அட்லீஸ்ட் நம்ம அவனை பிடிச்சி கொடுத்ததுக்கு நம்ம தர டாலர் எவ்வளோ 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 பார்ப்போம் பார்ப்போம் பார்ப்போம். $20 இல்லைங்க, எனக்கு சத்தியமாக புரியல. இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா $1 இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேல்யூவான ரொம்ப ருப்பீஸ் தான். ஓகே. ஸோ இப்போ எனக்கு அதெல்லாம் இப்போ மேட்ரு இல்லைங்க. என்னமோ ஒரு நல்ல ஒரு வீடியோவாக அமைஞ்சிட்டல, எனக்கு அதுவே போதும். அண்ட் இது யாருன்னு தெரியுதா, நான் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுண்டி ஹண்டர் மிஷன் ஒன்று முடித்தேன். அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தியை நான் வந்துட்டு ஜெயிலில் தூக்கி போட்டேன். ஸோ அவள் தான் வந்து பார்த்திங்கன்னா இவா நீ ஒன்றும் பண்ண முடியாதுங்க, ஸோ நீ அப்படியே இருந்துக்கோ. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அண்ட் ஃப்ரீக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடுவோம். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் தான் பார்க்கணும். ஸோ ஓகேங்க, ஸோ இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாமா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நான் அதுக்கப்புறமா இனி ஏதாவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அண்ட் ஃப்ரீக்ஸ் அந்த மாதிரி எதாவது பார்த்தேன்னா அதை தனியாக ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி வீடியோக்கு உடைய எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் கொடுக்கலாம், லைக் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போடாலும் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் டக்கு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஓகேங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. மீண்டும் சந்திப்போம்.